ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலா கொஞ்சம், இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆச்சியில் தந்தூரி சிக்கன் மசாலான்னு ஒன்று இருந்தது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உடனே சமைக்க போகிறீங்கன்னா ஒரு 15 to 20 minutes மேரினேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபுல் நைட் கூட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இல்லை 1 or 2 hours கூட நீங்கள் வச்சுக்கலாம். உடனே பண்ணால் கூட சிக்கன் நல்லா தான் இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுடலாம். அது வரை ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் நல்லா கிண்டி வேக வச்சுக்கிறேன். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் ஜூஸியாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சிக்கன் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடும் வெந்து வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் பேட்ச் சிக்கனும் எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இப்போ நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்து வந்திருக்கு, வெளியிலையும் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.